ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்போலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இன்டர்போலேஷன் ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? xyன்ற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. that is x0 y0 இது ரெண்டுமே இதுதான் கான்ஸ்டன்ட்ஸ் தான். x1 y1 x2 y2 etc xn xy1 ஓகேவா? இப்போ இது வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்டர்வல்ல கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் நம்ம எப்படி எழுதுவோம்? x0, y0 x1, y1 etc xn, yn இப்படி தானே எழுதுவோம். இது ஒரு இன்டர்வல் தானே, கரெக்டா? So interpolation means the process of computing intermediate values of a function from a given set of tabular values. ஓகேவா? interpolation என்னதுன்னா process of computing intermediate values of a function from a given tabular columns, tabular values. சரியா? இப்போ இது வந்து forward difference table, backward difference table சொல்லிட்டு ரெண்டு டேபிள் இருக்கு. சரியா? interpolationலே forward difference table, backward difference table ரெண்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட் இது ரெண்டு தான், ஓகேவா? forward difference table, backward difference table ரெண்டு இருக்கு, ஓகேவா? ஓகேவா? forward difference table வந்து டெல்டான்னு எழுதுவேன், backward வந்து நெப்லான்னு எழுதுவேன். இந்த நெப்லான்னு சொல்லுவேன், இதை டெல்டான்னு சொல்லுவேன். சரியா? இப்போ forward difference table நீ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டேபிள் காலம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஜெனரல் வேல்யூ முதல்ல எழுதுறேன், அப்புறமா உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். சரியா? x y டெல்டா y டெல்டா ஸ்கொயர் y டெல்டா கியூப் y. சரியா? அப்படியே போய்கிட்டு இருக்கும், ஓகேவா? போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு x5 வெளியே எடுத்து போறாங்க. எப்பவுமே x வேல்யூ y வேல்யூ கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. சரியா? x4 வரை எடுத்துக்கிறோம், ஓகேவா? y0 y1 y2 y3 y4. சரியா? இப்போ டெல்டானா ரெண்டுத்துக்குமே நடுவுல எழுதணும். டெல்டா y is equal to delta y0, ஓகேவா? delta y0 is equal to y1 minus y0, ஓகேவா? டெல்டானா டிஃபரன்ஸ்னு அர்த்தம். சரியா? இது டெல்டா போட்டனா டிஃபரன்ஸ்னு அர்த்தம். நார்மல் டெல்டா டிஃபரன்ஸ், இப்போ வந்து டிஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ டெல்டா y1 is equal to y ரெண்டுத்துக்கு நடுவில் y2 minus y1. அதே மாதிரி இங்கே எழுதுனா டெல்டா y2 is equal to y3 minus y2. இங்கே எழுதிங்கன்னா டெல்டா y3 is equal to y4 minus y3. அதே மாதிரி இப்போ டெல்டா ஸ்கொயர்னா இதை எழுதணும். சரியா? அதுக்கு இங்கே இது ரெண்டு சென்டர் எழுதணும், ஓகேவா? இது ரெண்டு சென்டர் எழுதுவீங்க. டெல்டா ஸ்கொயர் ரெண்டு டெல்டா ரெண்டு தடவை டெல்டா ஸ்கொயர் y0 is equal to என்ன வரணும்? டெல்டா y1 minus டெல்டா y0, ஓகேவா? இங்கே எழுதும்போது டெல்டா ஸ்கொயர் y1 is equal to டெல்டா y2 minus டெல்டா y1. இங்கே எழுதும்போது டெல்டா ஸ்கொயர் y2 is equal to டெல்டா y3 minus டெல்டா y2. புரிஞ்சுச்சா? இப்போ இங்கே எழுதும்போது என்ன ஆகும்னா டெல்டா ரெண்டுத்துக்கு நடுவில் டெல்டா கியூப்ல டெல்டா y0 is equal to டெல்டா ஸ்கொயர் y1 minus டெல்டா ஸ்கொயர் y0. இங்கே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா டெல்டா கியூப் y1 is equal to டெல்டா ஸ்கொயர் y2 minus டெல்டா ஸ்கொயர் y1. இதே மாதிரி ரெண்டு கம்பேரிட்டிவ் போயிட்டே இருக்கும். சரியா? இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள், ஓகேவா? இதுவே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தான் இருக்கு. இதுக்கு வந்து
நியூட்டன் ஜெஃப்ரி நியூட்டன்ன்றவர் வந்து இதுக்கு வந்து ஒரு இன்டர்போலேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காரு. இந்த இதுக்கு வந்து ஒரு இன்டர்போலேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காரு. என்ன ஃபார்முலானா y of x ஜென்ரலா ஃபார்முலா கொடுத்துருக்காரு. y of x is equal to y0 plus u by 1 factorial delta y0 plus u into u minus 1 by 2 factorial delta square y0 plus u into u minus 1 into u minus 2 by 3 factorial delta cube y0 plus etc. இதுல u ஓட வேல்யூ என்னன்னா x minus x0 by h. x0 ன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ, h ன்றது டிஃபரன்ஸ். இது எடுத்துக்கோ டிஃபரன்ஸ், x ஓட டிஃபரன்ஸ் ரெண்டுமே. x1 minus x2, x1 minus x0. ஓகேவா? இதுதான் இது நம்ம வந்து வச்சு ஒரு சம் போடுறோம். இது என்னது? ஜெஃப்ரி நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. This is called Jeffrey Newton's forward interpolation formula. ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் போடுறேன். சரியா? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the value of y at x equal to 21. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா x y கொடுத்திருக்காங்க, that is 20 23 26 29 கொடுத்திருக்காங்க. இதோட corresponding value 0.3420 0.3907 0.4384 0.4848 இவ்வளவுதான் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. நமக்கு 21ன்றது எங்க வருது? ஃப்ரண்ட்ல வருது. கரெக்ட்டா? சோ இது வந்து 21ன்றது வந்து ஃப்ரண்ட்ல வரதுனால நமக்கு வந்து இது கண்டிப்பா என்னது ஃபார்வர்ட் டிஃபரன்சஸ் டேபிள் தான் வரும் யூஸ் பண்ணப் போறோம். டிஃபரன்ஸ் டேபிள் வந்து ஃபார்வர்ட் யூஸ் பண்ணப் போறோம். ஓகேவா? டிஃபரன்ஸ் டேபிள் மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள், பேக்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள், அதுக்கு அப்புறம் வேற டிஃபரன்ஸ் டேபிள் வந்து நான் சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? டேபிள் காலம் ஜெனரல் டேபிள் காலம் போடல, அதே மாதிரி இத போட போறோம். இங்க மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 4 வேல்யூஸ் இருக்கு. சோ நமக்கு டெல்டா கியூப் வரை வரும். ஓகேவா? சோ 20 எப்பவுமே கேப் விட்டு எழுதிக்கணும். 20 23 26 29. இது டிஃபரன்ஸ் எத்தனை? 3 கரெக்ட்டா? டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 3 காமனா இருக்கு. சோ ப்ராப்ளமே கிடையாது நமக்கு. இப்போ என்ன பண்ணோம்? y என்னது? 0.3420 0.3907 0.4384 0.4848. ஓகேவா? இந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாவே போட்டுக்கணும். சரி, அப்பதான் எனக்கு சிம்பிளை பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டெல்டா மைனஸ் கொடுத்தேன், this one minus that is y1 minus y0. கரெக்ட்டா? இப்போ 0.3907 minus 0.3420 is equal to 0.0487. கரெக்ட்டா? இப்போ நெக்ஸ்ட் எடுக்கும்போது 0.4384 minus 0.3907. இதோட வேல்யூ வந்து 0.0477. இது ரெண்டு பிரைஸ் வந்து 0.4848 minus 0.4384 எடுத்தீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா 0.0464. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டு மைனஸ் பண்ணணும். கரெக்ட்டா? 0.0477 minus 0.0487.
இதுக்கு மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 0.0013. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? -0.0001 மைனஸ் இல்லைங்க. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 0.0013 which is equal to 0.0003. கரெக்டா? 13 மைனஸ். ஓகே ஓகே. -13 பிளஸ் இது மைனஸ் அதுல, ஸோ மைனஸ் வரும். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடுவுல தான் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இது y0. கரெக்டா? இது வந்து y டெல்டா y1 y0. இது டெல்டா ஸ்கொயர் y0. இது டெல்டா கியூப் y0. கரெக்டா? இந்த வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ. கரெக்டா? புரிஞ்சுச்சா? இப்போ வந்து இத வச்சு தான் நம்ம எழுத போறோம். ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தனானே? y is equal to y0 plus u by 1 factorial delta y0 plus u by u into u minus 1 by 2 factorial into delta square y0 plus u into u minus 1 into u minus 2 divided by 2 factorial into delta cube y0. ஏன்னா delta cube வந்து நமக்கு இருக்கு. கரெக்ட்டா? நான் क्वेश्चन அழிச்சிடுறேன். அப்பதான் சம் போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு புரியும். டேப்ல காலம் இல்லாம இந்த ஆன்சர் நீங்க எழுத முடியாது. சோ டேப்ல காலம் இருக்கட்டும். சரி ஓகே. இப்போ y0 ஓட வேல்யூ என்னது? 0.3420 plus u என்ன சொல்றேன்? u is equal to x minus x0 divided by h. x என்னது? நம்ம क्वेश्चन x என்ன கொடுத்திருக்காங்க? 21 கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? 21. x ஓட வேல்யூ 21 minus x0 ஓட வேல்யூ என்ன? 20 divided by h na difference 23 minus 3, so therefore 1/3. correcta? 1/3. so u oda value is 1/3 into 1 factorial denominator varum 1 factorial value நமக்கு வந்த problem இல்ல. delta y0 is 0.0477 plus 1/3 u into u minus 1 la by 2 factorial delta square value is minus 0.0010. correct? Plus 1/3 into 1 minus 3/1 into 1/3 minus 2 divided by 3 factorial. Numerator என்ன மல்டிப்ளை பண்ணனும்? இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணனும். கரெக்ட்டா? சோ minus 0.003. கரெக்ட்டா? இது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா இது சிம்பிளிஃபை பண்றதா வேலை நமக்கு. சோ இது சிம்பிளிஃபை பண்ணிடலாம் நம்ம. இனி டேப்லெட் காலம் நமக்கு வேண்டாம். நேம்ல நம்ம யூ வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேப்லெட் காலம் வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா சப்ஸ்டிட்யூட் முடிச்சிடலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்க பேக்வர்டும் பண்ணுவீங்க. பேக்வர்ட்னா இப்படி ரிவர்ஸ்ல இப்போ ஃபார்வர்ட் இப்படி எடுக்கணும்ல, பேக்வர்ட் ரிவர்ஸ்ல பண்ணுவீங்க. அதை நான் சம் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.3420 plus 1/3 into 0.04477 plus 1/3 into இது LCM எடுத்தீங்கன்னா 2/3 into 1/2 2 factorial 1/2 0.001 plus 1/3 into 2/3 minus 2/3. கரெக்ட்டா? சோ இங்க இருக்கும்போது minus 2/3 minus 5/3 6 minus 1/6 okay into minus 0.003. கரெக்ட்டா? சோ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கனா நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.3583 வரும். ஓகேவா? இத நீங்க என்ன பண்ணனும்னா இதெல்லாம் நார்மலா மல்டிப்ளை பண்ணலாம். கேன்சலேஷன் இந்த இங்க கேன்சலேஷன் வரும். ஓகேவா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேவா இந்த வேல்யூ வரும். இப்போ நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்ம் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. பேக்வர்ட் நியூட்டன்ஸ் வந்து நீங்க எப்பவுமே வந்து டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். அப்பதான் நீங்க பண்ண முடியும். ஓகேவா? நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. ஓகேவா?
இது வந்து நம்ம அதுக்கு எப்படி பண்ணுவோம்னா y0 ஓட வேல்யூ எடுப்போம்ல, y0 is equal to y0 எடுப்பீங்க, வந்து yn எடுப்பீங்க, yn plus same u க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க v எடுப்பீங்க. ஓகேவா? v by 1 factorial same delta yn plus v into v minus 1 by 2 factorial delta square yn plus v into v minus 1 into v minus 2 divided by 3 factorial delta cube yn plus etc. ஓகேவா? இங்க v ஓட வேல்யூ என்னன்னா v minus vn divided by h. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு டேப்லெட் காலம் இருக்கு, நான் சிம்பிளா ஒரு சம் போடுறேன். எப்படி நீங்க அதே மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஒரு क्वेश्चन கொடுக்குறேன். ஓகே ஒரு क्वेश्चन அப்படினா நீங்க எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x ஓட வேல்யூ 84 ஆ இருக்கும்போது உங்களோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 40 50 60 70 80 90 கொடுத்திருக்காங்க. y ஓட வேல்யூ வந்து 184 204 226 250 276 304. சோ இங்க எத்தனை வேல்யூ இருக்கு நமக்கு? ஓகேவா? இப்போ நம்ம டெல்டா y என்ன சொல்லுதேன், this minus this. அப்போ என்ன வரும் 20, இது மைனஸ் இது பண்ணும்போது 22, இது மைனஸ் இது பண்ணும்போது 24, this one minus this one வந்து 26, this one minus this one 28. கரெக்ட்டா? சோ டெல்டா ஸ்கொயர் y நடக்கும்போது this minus this 2, இது ரெண்டு மைனஸ் பண்ணி 2, இது ரெண்டு மைனஸ் பண்ணி 2, இது ரெண்டு மைனஸ் பண்ணி 2. டெல்டா கியூப் எடுத்தீங்கன்னா எல்லாமே 0 ஆயிடுச்சு. கரெக்ட்டா? சோ இதுக்கு மேல நீங்க ப்ரோசீட் பண்ணனும் அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ நான் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், y is equal to yn. இது பேக்வர்ட். ஏன்னா x ஓட வேல்யூ 84. சோ 84 ன்றது பேக் சைடு வருது. சோ 84 பேக்வர்ட் plus v into v by 1 factorial into delta yn plus v into v minus 1 by 2 factorial into delta square y0 yn. ஏன்னா அங்க நிறுத்தினா போதும், நமக்கு y3 வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேவா? சோ yn ஓட வேல்யூ கீழ இருக்கு டினாமினேட்டர் இருக்கு. ஓகேவா? y ஓட வேல்யூ 304 plus v ஓட வேல்யூ எப்படி சொன்னா v is equal to v minus vn by v minus vn x minus xn by h. கரெக்ட்டா? சோ x ஓட வேல்யூ வந்து 84 minus 90 by difference என்ன கொடுத்தாங்க 10. கரெக்ட்டா? சோ minus 6 by 10 which is equal to minus 0.6. கரெக்ட்டா? minus 0.6 by 1 factorial இங்க வேல்யூ 28 plus minus 6 minus 0.6 minus 1 divided by 2 factorial, that is 2 into 2. கரெக்ட்டா? புரியுதா டேபிள் காலம்? நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 304 plus 28 into minus 0.6 plus minus 0.6 into minus 1.6 divided by 2 into 2. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 286.96. இதுதான் ஃபார் நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. இப்போ இதே மாதிரி லெக்ராஞ்சி டிஃபரன்ஸ் ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஓகேவா? இதுவரை நீங்க பார்த்த நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் சரி, ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் சரி, நியூட்டன்ஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. இப்போ நீங்க இதுவரை பார்த்து வந்து டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். தட் இஸ் இப்போ வந்து x ஓட வேல்யூ வந்து 10 20 30 இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். அதனால வந்து ஃப்ரண்ட்ல வந்தா ஃபார்வர்ட், பேக்ல வந்தா பேக்வர்ட்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு எழுதிட்டீங்க. இப்போ இந்த லெக்ராஞ்சி வந்து உங்களோட டிஃபரன்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்துக்கும் டிஃபரன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? அந்த லெக்ராஞ்சி ஃபார்முலா என்னன்னா y is equal to x minus x naught
இல்லை சாரி x minus x1 x minus x2 ஒரு ட்ரிக் இருக்கு, அதை வச்சு படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 இப்போ வந்து ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, x4 வேணும்னா அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, x4 வேணும்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் x3ல ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா, இப்போ நான் ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ இங்கே நம்ம எந்த வேல்யூ விட்டுருக்கோம், x0 விட்டுருக்கோம். ஸோ x0 minus x1 x-க்கு எதுனா சொல்றது x-க்கு பதிலாக x0 எழுதணும். x2 x0 by x3 etc. x0 minus xn. இந்த x0 கரஸ்பாண்டிங் வந்து y0 plus இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், x1 விட போறோம். x1 விட போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன விட்டோம், x1 விட்டோம். ஸோ x1 minus x0 அதே தான் எழுதணும். செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் x1 x பதிலா x1 எழுதணும். ஓகேவா, இப்போ x1 ஓட கரஸ்பாண்டிங் y வேல்யூ என்ன, y1. அதே மாதிரி எக்ஸெட்ரா போனீங்க. கடைசி வேல்யூ எப்படி ஆகும்னா x minus x0 x minus x1 etc. x minus xn minus 1 divided by xn minus x0. ஏன்னா xn தானே விட்டுருக்கோம். ஸோ xn minus x2 x1 etc. xn minus xn minus 1 into yn. இதுதான் ஃபார்முலா லெக்ரான்ஜிஸ். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து x0 விட்டீங்க, அந்த x0 x க்கு பதிலா டினாமினேட்டர்ல எழுதிட்டீங்க, அதோட கரஸ்பாண்டிங் y0 வேல்யூ y ஓட வேல்யூ அதே மாதிரி எழுதி எக்ஸெட்ரா எழுதிக்கணும். இதான் லெக்ரான்ஜிஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. ஒரு சம் போடலாம். ஓகேவா, x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 6 9 11 12 13 14 16 x ஓட வேல்யூ 10 ன்றப்ப எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து 4 தான் கொடுத்திருக்காங்க. மேக்ஸिमम லெக்ரான்ஜ் பொறுத்து 4 இல்லனா 5 क्वेश्चंस தான் 5 வேல்யூஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதோட பெஸ்டா போட கஷ்டம் போடுறதுக்கு அதனால. ஓகேவா, நம்ம என்ன சொல்றது ஃபார்முலால ஃபர்ஸ்ட் வந்து y x0 ஓட வேல்யூ சொல்றாங்க. சரி கரெக்ட்டா, x ஓட வேல்யூ என்ன கொடுத்தாங்க 10. x minus ஃபர்ஸ்ட் x0 ஓட வேல்யூ விட்டுறணும். சோ x கரெக்ட்டா x1 10 minus 9 10 minus 11 கரெக்ட்டா. இப்போ என்ன நம்ம விட்டோம் 5 விட்டோமா. சோ 5 minus 6 5 minus 9 5 minus 11. இப்போ கரஸ்பாண்டிங் y வேல்யூ வந்து 12 பிளஸ் இப்போ நம்ம என்ன பண்றோம், செகண்ட் டேர்ம் எடுப்போம். விட்டீங்கன்னா தட் இஸ் x ஓட வேல்யூ 10 10 minus 5 10 minus 9 10 minus 11. எந்த வேல்யூ விட்டோம், இப்போ நம்ம 6 விட்டோம் கரெக்ட்டா. 6 minus 5 6 minus 9 6 minus 11. அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னது 13 பிளஸ் இப்போ இந்த வேல்யூ எடுப்போம். சரியா, so therefore 10 minus 5 10 minus 6 10 minus 11 divided by 9 9 minus 5 9 minus 6 9 minus 11. கரஸ்பாண்டிங் வேல்யூ 14 பிளஸ் இப்போ லாஸ்ட் டேர்ம் 11 எடுப்போம். சரி ஓகேவா, 10 minus 5 10 minus 6 10 minus 9 divided by 11 12. So 11 minus 5 11 minus 6 11 minus 9 into 16. ஓகேவா, புரிஞ்சுச்சா? நீங்க எல்லா क्वेश्चनக்குமே எக்ஸாம்ல எழுதும்போது ஃபார்முலா எழுதணும். ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு டைரக்டா சொல்றேன், நீங்க அதே மாதிரி எக்ஸாம்ல போடுறீங்க. எல்லாத்தையுமே என்ன பண்ணனும், ஃபார்முலா கம்பல்சரி எழுதணும். ஃபார்முலா உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்படி தான் வந்து உங்களுக்கு சம். சோ என்ன ஆகும்னா உங்களுக்கு வேல்யூ 4 into 1 into minus 1 divided by minus 1 into minus 4 into minus 6 into 12 plus 5 into 1 into minus 1 divided by 1 into minus 3 into minus 5 into 13 plus 5 into 4 into minus 1 divided by 4 into 3 into minus 2 into 14 plus 5 into 4 into 1 divided by 6 into 5 into 2 into 16. இதை சிம்பிளிஃபை பண்ணினா மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா உங்களுக்கு வேல்யூ வந்து 14.666 போய்கிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ண கடைசி டேர்மை 14667 அப்படின்றத
இது பண்ணிக்கலாம். சரி, இதுதான் லாக்ராஞ்ச். இன்டர்போலேஷனாலே இது 3 தான் வரும். தட் இஸ் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் interpolation formula, Newton's backward difference interpolation formula, Lagrange's difference interpolation formula. ஓகேவா? நியூட்டன்ஸ் ரெண்டுமே, that is forward and backward ரெண்டுமே என்ன ஆகும்னா டிஃபரன்ஸ் வந்து சேம், x ஓட டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். Lagrange's வந்து x ஓட டிஃபரன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். இதுதான் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. இவ்வளவுதான் இன்னைக்கு. நான் நடத்தின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. காலேஜஸ் எல்லாருக்குமே பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தட் இஸ் இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎஸ்சி இன்ஜினியரிங் இது எல்லாத்துலேயுமே இது கம்பல்சரி வரும். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.